ஹையர் எஜுகேஷன் டுடே நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், இன்று 2 முக்கிய நிகழ்வுகளை பற்றி பேச இருக்கிறோம். முதலாவதா, ஏற்கனவே 574 கௌரவ விரிவுரையாளர்களை தேர்வு செய்ய நேர்முக தேர்வு நடந்தது. தற்போது 881 கௌரவ விரிவுரையாளர்களை தேர்வு செய்ய விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளன. நாம் நேர்முக தேர்வுக்கு முன்னாடியே பேசியிருந்தோம். நேர்முக தேர்வு அப்படிங்கிறதே முறைகேடு தான் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. தற்போது நேர்முக தேர்வு நடைபெற உள்ளது. ஏற்கனவே நடந்த நேர்முக தேர்வு எப்படி நடந்தது, மேலும் எது குளறுபடிகள் நடந்ததா, இல்லை இதுக்கப்புறம் நடக்க போகிற தேர்வு எப்படி நடக்கும்? இதுக்கு முந்தைய நடந்ததாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் நடக்க போகிறதா இருக்கட்டும், ஏற்கனவே நடந்ததாக இருக்கட்டும், இன்டர்வியூ அப்படின்னா இங்கே டீச்சிங் போஸ்ட்டுக்கு முறைகேடுகள் தான் 100%. 99% நான் சொல்ல மாட்டேன், 100%. இதுக்கு ஆதாரங்கள் வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உயர்நீதிமன்றத்தில் நான் ஆதாரங்கள் கொடுத்துருக்குறேன். அது அரசுக்கும் தெரியும். சரி, இப்போது ஒரு விஷயம் மட்டும் நான் இங்கே பேச விருப்பப்படுறேன். இப்போ இங்கே இன்டர்வியூ நடக்குது, நான் முறைகேடு அப்படின்னு சொல்கிறேன் ஒரு பக்கம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஏஎஸ் இன்டர்வியூலாம் பார்க்கலாம். நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள். திருஷ்டி ஐஏஎஸ் அகாடமி, இன்னும் நிறையா ஐஏஎஸ் அகாடமி வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க. இவங்க எல்லாமே ரேங்கோடு போடுவாங்க. ரேங்க் பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஸ்டிடியூட்டில் படித்தவங்க என்ன ரேங்க் எடுத்தாங்களோ, ஒரு உதாரணத்துக்கு ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருந்தாலும் சரி, அவங்க நேர்முக தேர்வில் கலந்து கொள்கிறதுக்கு முந்தைய எடுத்திருப்பாங்க மார்க் இன்டர்வியூ. அதுக்கப்புறம் அவங்க செலக்ட் ஆன பிறகு அவங்க எந்த ரேங்க் எடுத்தாங்களோ அந்த அடிப்படையில் அவங்க ரேங்க் போடுறாங்க. இப்போ நான் இங்கே இதை பற்றி ஏன் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு இணையாக இங்கே சம்பளம் கேட்குறீங்க, சம்பளம் வாங்குறீங்க, கேட்குறது இல்லை, சம்பளம் வாங்குறீங்க. இதுதான் ஃபஸ்ட் கிளாஸ் சேலரி, அங்கே அதுவும் ஃபஸ்ட் கிளாஸ் சேலரி. சரி, இங்கே மார்க் இன்டர்வியூஸ் ஏன் நடத்தப்படுறது இல்லை, ஏன் இன்டர்வியூ நடத்தி அந்த வீடியோ வெளியில் போடுறது இல்லை அப்படின்றத நீங்கள் சொல்லணும். இதுவரை ஏன் ஒரு வீடியோவும் வெளியில் வரல? இங்கே இன்டர்வியூ நடத்துகிறீங்க, சரி, இங்கே இன்டர்வியூ நடத்தலை, மார்க் இன்டர்வியூ நடத்தலை, அந்த வீடியோ வெளியில் போடல. சரி, இப்போ கூட நேர்முக தேர்வு நடந்தது ஜிஎலுக்கு. 15 மாதம் நிறைய பேர் கொடுக்குறீங்க, 13 மாதம் கொடுக்குறீங்க, 14 மாதம் கொடுக்குறீங்க. எதன் அடிப்படையில் கொடுத்துருக்கீங்கன்றதை நீங்கள் சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன் எதன் அடிப்படையில் நீங்கள் கொடுக்குறீங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய மாணவர்கள் வந்தால், அல்லது அவங்களுக்கு தெரிந்தவர்களோட மாணவர்கள் வந்தால், அல்லது இவங்கள்ட்ட ஏதாவது புரோக்கர் வேலை பண்ணியிருந்தா இந்த மாணவர்களுக்கு, அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் கொடுக்குறீங்க இல்லைன்னு சொல்ல. இது வந்து காலங்காலமாக நடக்கிறது. காலங்காலமாக இந்த செலெக்ஷன் கமிட்டி பண்ணக்கூடிய அயோக்கியத்தனம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சரி, இப்போ இங்கே ஐஏஎஸ் அகாடமியில் அவங்க இன்டர்வியூ சொல்லித்தராங்க, இன்டர்வியூ எப்படி நடத்தணும், எப்படி அட்டன் பண்ணணுன்றது சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே என்ன சொல்லி கொடுத்தீங்க, எப்படி தெரியும் இன்டர்வியூ எப்படி பண்ணுறாங்க, எப்படி அட்டன் பண்ணணுன்றது? அப்போ எந்த அடிப்படையில் நீங்கள் மார்க்ஸ் போடுறீங்க, எந்த அடிப்படையில் இன்டர்வியூ நடத்துகிறீங்க, முதல்ல சொல்லுங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் நீங்கள் வெளியில் போட்டிங்க அப்படின்னா, எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே நிறைய பேர் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வர மாட்டாங்க. செலெக்ஷன் கமிட்டியில் ஆட்கள் வரவே மாட்டாங்க. இப்போ ஜிஎலுக்கு வந்து இன்டர்வியூ நடக்குது அப்படின்னாலே நிறைய பேர் இங்கே வரல, நிறைய பேர் ஆப்சண்ட் ஆகிருக்கிறாங்க. அப்போ இங்கே இன்டர்வியூ அப்படின்னாலே இங்கே நிறைய பேர் வர மாட்டாங்க. இன்டர்வியூ இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு வெளியில் நீங்கள் வீடியோ விட்டிங்கனாலே நிறைய பேர் இந்த செலெக்ஷன் கமிட்டியை விட்டு ஓடி போயிடுவாங்க. இன்டர்வியூஸே வேண்டாம் இனிமேல் டீச்சிங் போஸ்ட்டுக்கு அப்படின்னு யார் சொல்லுவா? செலெக்ஷன் கமிட்டியில் வரக்கூடியவர்கள் சொல்லுவாங்க. அதான் சொல்ல, திராணி இருந்தால் அந்த மாதிரி வீடியோ வெளியிடுங்க, வீடியோ எடுங்க. ஏன்னா அதுக்கு இணையான சம்பளம் இல்லை, அதிகமாகவே சம்பளம் வாங்குறீங்க, இருக்கா இல்லைன்றதை நீங்கள் சொல்லுங்கள். நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன், சம்பளம் அதிகமாக வாங்கலை, இல்லை எங்களுக்கு இவ்வளோ தான் சம்பளம் கொடுக்கப்படுது, அதுக்கு நாங்கள் இப்படி தான் நாங்கள் இன்டர்வியூ நடத்துவோம் அப்படின்னு வேணால் நீங்கள் சொல்லுங்கள், பேசுவோம். முழுக்க அநீதி தான் இங்கே நடக்குது. முழுக்க 100%, 99% கிடையாது, 100% இங்கே நடக்குது. இன்டர்வியூ அப்படின்னாலே மறுபடியும் நான் சொல்கிறேன், அயோக்கியத்தனம் தான் 100%. அப்போது இந்த மாதிரி வீடியோஸ் வெளியில் வரட்டும். எப்படி இன்டர்வியூ நடத்துகிறோம், மார்க் இன்டர்வியூஸ் நீங்கள் நடத்துங்க, இல்லை இன்டர்வியூ ஏற்கனவே நடத்துகிறீங்க இல்லைங்களா? சமீபத்தில் கூட ஒரு கல்லூரியில் சொல்லியிருந்தாங்க, இன்டர்வியூலாம் வந்து அப்படியே பக்காவாக நடக்க போகுது, வீடியோலாம் எடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. நான் அங்கே ஏற்கனவே பணம் கொடுத்தவங்கன்ற கேட்டிருந்தேன், இந்த மாதிரி இன்டர்வியூலாம் வந்து வீடியோலாம் எடுக்க போகிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க அப்படின்றாங்க. இன்டர்வியூ நடக்குது 20 நாளைக்கு முந்தைய அவனுக்கு சொல்கிறானுங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அப்படிலாம் வீடியோலாம் எடுக்க போகிறாங்களாம், எல்லாம் ரெக்கார்ட் பண்ண போகிறாங்களாம், அப்படி இப்படின்னு கதை சொல்கிறாங்க. பணம் கொடுத்தவன்கிட்ட கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்றான். ஏன்னா பணம் கொடுத்தவனுக்கு இதெல்லாம் தெரியும், என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம், என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, என்ன கேட்க போகிறாங்க, என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாமே பணம் கொடுத்தவர்களுக்கு தெரியும். அவனுங்க என்ன சொல்கிறானுங்கன்னா அப்படிலாம் கிடையாது அப்படின்றானுங்க. அந்த மாதிரி நீங்கள்
இவ்வளோ இன்டர்வியூஸ் நடக்குது, இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், இவங்களுடைய மாணவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு வெளில வந்து சொல்கிறீங்க இல்லையா? செலக்ட் ஆகாதவனா அவனோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா? இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீடியோ எடுத்து வெளியில் போடுங்க, மக்கள் பார்க்கட்டும், பொதுமக்கள் பார்க்கட்டும். சார், இந்த மாதிரியான முறைகேடுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? 100% எப்படி நீங்கள் குறைப்பீங்க? நான் கடைசியாக நீதிமன்றத்தை தான் ஆடி இருக்கோம். நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்றதை பார்க்கலாம். அடுத்தது, இந்த முறைகேடை பற்றி பேசணுன்னா இந்த ஒரு வீடியோலாம் பத்தாது. நான் எல்லா வீடியோஸ்லேயும் முறைகேடுகளை பற்றி பேசியிருக்கிறேன். நீங்கள் இந்த முறைகேடை பற்றி பேசணுன்னா எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம், ஒரு 2 வருஷம் நான் அதை பற்றி பேச தயார். சீரியலாகவே 2 வருஷம் சீரியலாகவே எடுங்க, வாரத்துக்கு 5 நாள் இல்லை 7 நாள் போட்டால் கூட ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் பேச தயார். அவ்வளோ முறைகேடுகள் இங்கே நடந்துகிட்ருக்கு. இது வேணால் மறுப்பு தெரிவிக்கிறது தான், யாராவது தற்கொலைகள் வந்து மறுப்பு தெரிவிக்கிட்டோம். ஏன் தற்கொலைகள் சொல்கிறேன்னா, அரசியலில் இதை ரொம்ப மோசமான வார்த்தையாக பேசப்படுது. அதே வார்த்தை தான் நான் இங்கே பயன்படுத்துகிறேன். அப்போ யாராவது வெளில வந்து பேசுங்க. ஐஏஎஸ் இன்டர்வியூ அங்கே அப்படி நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். இல்லை அது வேறு இது வேறுன்னு வேணால் சொல்லுங்கள். அந்த சம்பளம் இந்த சம்பளத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் பேசுங்க. இல்லை அங்கே வேறு மாதிரி நடக்கும், இங்கே வேறு மாதிரி நடக்கணும், வேணால் யாராவது பேசுங்க. இது அரசு பேசாது. அரசுக்கு தெரியும் நான் ஆதாரத்தோடு பேசுகிறேன்றது. கவர்மெண்ட்டுக்கு தெரியும், ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் கவர்மெண்ட் வந்து இதை பற்றி எதுவும் கேட்காது. தற்கொலைகள் யாராவது பேசணுன்னா பேசுங்க. சார், ரெண்டாவதாக நம்ம தற்போது வந்து ஒரு முக்கிய அறிவிப்பை பற்றி பேசுவோம். கலை கல்லூரிகளில் சேர வயது வரம்பு வந்து அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதாவது பொது பிரிவினருக்கு 40ஆகவும் பெண்கள் மற்றும் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு 43ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இது நல்ல ஒரு அணுகுமுறையா? இது வரவேற்க தகுந்தது. எனக்கு தனிப்பட்ட முறையில் மகிழ்ச்சியான செய்தி இது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மட்டும் இல்லாத பள்ளிகள்லேயும் வயது வரம்பை உயர்த்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, யூனியன் மினிஸ்ட்ரிக்கு நான் ஒரு ஆய்வுக் கட்டுரை சமர்ப்பித்திருந்தேன். எப்போனா 2020 வாக்கில் இளம் விதவைகளை பற்றி படிச்சிருந்தேன். தமிழ்நாட்டில் மத்தி பகுதியில் ஒரு பின்தங்கிய மாவட்டத்தை பற்றி படிச்சிருந்தேன். அப்போ அங்கே இருக்கக்கூடிய விதவைகளை பற்றி, இளம் விதவைகளை பற்றி படிச்சிருந்த போது, 40 வயது கீழே இருக்கவங்களை பற்றி படிச்சிருந்த போது, 18 வயது கீழே இருக்கக்கூடிய நிறைய விதவைகளை நான் பார்த்துருந்தேன். விதவை ஆனவங்களும் விதவையாக இருக்கவங்களையும் நான் பார்த்துருந்தேன். அப்படி பார்த்தீங்கன்னா 18 வயது கீழே இருக்கிறவங்க விதவையாக இருக்கும் பொழுது, அப்போ எந்த வயதில் திருமணம் நடந்திருக்குன்றதை பாருங்கள். இப்போ இளம் விதவைகளும் அங்கே இருக்கிறாங்க, 18 வயசு கீழே சைல்டு மேரேஜும் அங்கே இருந்திருக்கு. இதை நான் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கும் போது இதை யூனியன் மினிஸ்ட்ரி ரொம்ப சீரியஸாக பார்த்தாங்க. மற்ற தகவல்லாம் என்கிட்ட வந்து வாங்கினாங்க. அப்போது எங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வேலை கிடைக்கிற வரையும் ஃப்ரீ பஸ் பாஸு, ஃப்ரீ ட்ரெயின் சீசன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க எந்த வயதுலையும் பள்ளிக்கூடத்துலேயே சேர்ந்து படிக்கணும், அதேமாதிரி கல்லூரியிலையும் சேர்ந்து படிக்கணும், அவங்களுக்கு ஒகேஷ்னல் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம். இப்போ அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்களில் தமிழ்நாடு அரசு பெண்களுக்கு, எல்லா பெண்களுக்கும் இலவச பேருந்து வசதி செஞ்சு கொடுத்தது. இப்போது 4 வருடங்கள் கழித்து இதை நான் பார்க்குறோம். 4 வருடமாக நான் காத்துட்ருக்கிறேன். பள்ளிகளுக்கும் இது வரணும் அப்படின்ற, எந்த வயதாக இருந்தாலும் சரி பெண்கள், அதாவது விதவை தாய்மார்கள், அவங்க போய் பள்ளிகள்லையோ கல்லூரியிலையோ சேர்ந்து படிச்சுட்டு அல்லது ஒகேஷ்னல் ட்ரைனிங்கை எடுத்துக்கிட்டு அவங்க வேலைக்கு போகணும் அப்படின்றத கேட்டிருக்கோம். 40 வயசுக்குள்ளே தான் நாங்கள் கேட்டோம், விதவை தாய்மார்களுக்காக தான். ஏன்னா எங்களோட படிப்பு அதுதான். இப்போ இன்றைக்கி எல்லா பெண்களுக்கும், இப்போ எல்லா 40 வயது சேர்ந்த ஆண்களுக்கும் வருது அப்படின்றது சந்தோஷமான விஷயந்தான். அப்போ இதை பார்க்கும்போதே எனக்கு மகிழ்ச்சியாக தான் இருந்தது. இதே மாதிரி பள்ளிகளுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம். சார், இதில் 40 வயதுக்கு உட்பட்டவங்க வராங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் படிக்க வராங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்களுக்கான தரமான கல்வி கிடைக்குமா? இப்போ இந்த மாதிரி செலெக்ஷன் கமிட்டியை வச்சுட்டு நீங்கள் ஆசிரியரை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னால் தரமான கல்வி கிடைக்காது. தரமான கல்வி எப்பயுமே இங்கே கிடைக்கல, இல்லை. ஓகே சார், நன்றி சார். நன்றி.